வணக்கம். 2025-26 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11இல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு பிப்ரவரி 9 முதல் 16ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,07,000 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,70,000 மாணவர்களும் எழுதுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் தேர்வுக்கு குறைந்தது 3 முதல் 5 நாட்கள் வரை விடுமுறையானது இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்விற்கான நடைமுறைகளை தற்பொழுது துவங்குவதற்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மார்ச் 2ஆம் தேதி தமிழ் பாடத்திற்கும், அதே போன்று மார்ச் 5ஆம் தேதி இங்கிலீஷுக்கும், மார்ச் 9ஆம் தேதி வேதியியல், அதே போன்று கணக்கு பதிவியல் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும், மார்ச் 13ஆம் தேதி பார்த்தோமேனால் பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கும், மார்ச் 17ஆம் தேதி கணக்கு, அதே போன்று விலங்கியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. மார்ச் 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களுக்கும், மார்ச் 26ஆம் தேதி பார்த்தோமேனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வானது நடைபெற இருக்கிறது. அதே போன்று இந்த பொதுத் தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிடுவதற்காக தற்பொழுது தேதிகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை மே 8ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை மே 20ஆம் தேதியும் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை மார்ச் 11 தமிழ் பாடத்திற்கும், மார்ச் 16 ஆங்கிலத்திற்கும், மார்ச் 25 கணிதத்திற்கும், மார்ச் 30 அறிவியல், அதே போன்று ஏப்ரல் 2ஆம் தேதி சமூக அறிவியல், அதே போன்று ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தோமேனால் விருப்ப பாடத்திற்கும் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்றும் இந்த விரிவான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு மாவட்ட அலுவலர்களும் பார்த்தோமேனால் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பி மாணவர்களை தேர்விற்கு தயார் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.